தோழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அம்பேத்கரின் மாணவன். நீட் தேர்வில் நடந்த முறைகேடுகளை கண்டித்து ஒன்றிய உயர்கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் அதற்கு பொறுப்பேற்று பதவி விலகணும், ராஜினாமா செய்யணும் அப்படின்னு பல இளைஞர்கள், பல மாணவர்கள், காக்ரோச் ஜனதா பார்ட்டி மற்றும் பல சமூக ஆர்வலர்கள், பல இயக்கங்கள் உட்பட எல்லாருமே போராட்ட களத்தில் ஈடுபட்டு வராங்க. உண்ணாவிரத போராட்டமும் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த போராட்ட களத்தில் ஒன்றிய அரசினுடைய தூண்டுதலின் பேரில், ஒன்றிய அரசின் உத்தரவின் பேரில் காவலர்களும் சிஆர்பிஎஃப் வீரர்களும் போராட்ட களத்தில் நின்ற மாணவர்களின் மீதும் இளைஞர்களின் மீதும் கொடூரமான ஒரு அடாவடித்தனமான தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த வீடியோ நம்ம பார்க்கும்போதே தெரியுது. கிட்டத்தட்ட ரத்தம் சொட்ட சொட்ட அந்த மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாம் அந்த போராட்ட களத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இங்கே நடப்பது மக்களாட்சியா இல்லை மன்னராட்சியா அப்படின்னு நமக்கு சந்தேகம் எழுது. ஏன்னா மன்னராட்சியில் ராஜா என்ன சொல்கிறானோ அதான் சட்டம். மக்களோட தீர்ப்புலாம் அங்கே ஏற்றுக்கப்படாது. அதுபோல் மக்களுடைய கோரிக்கை இங்கே ஏற்காமல் அந்த மக்களை அடித்து விரட்டுறது, தன்னுடைய உரிமைக்காக அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இந்த நாட்டோட தீவிரவாதி இல்லை, குற்றவாளிகள் இல்லை, கொலையாளிகள் இல்லை. அவங்கள அடாவடித்தனமான ஒரு தடியடி நடத்தி அவங்கள கலைய வைக்கிறது. இந்த அவங்களுடைய உரிமைக்காக அவங்க போராடிட்டு இருக்காங்க. நீட் தேர்வை கொண்டு இன்னும் எத்தனை உயிர்களை பறிப்பீங்க? அப்படி நீட் தேர்வை நீங்கள் ஒழுங்காக நடத்துகிறீங்களா? அதுலேயும் 100 முறைகேடுகள் இருக்குது. அதனால் நீட் தேர்வு தேவையில்லை அப்படின்னு தன்னுடைய உரிமைக்காக, தனக்கு பின்னாடி வர அடுத்த தலைமுறைக்காக அவங்க பேசுகிறாங்க. அப்படி பேசுகிறவங்களை நீங்கள் அடித்து ஒடுக்குவீங்கன்னா இது யாருக்கான ஆட்சி? இங்கே நடக்கிறது ஜனநாயகமா இல்லை பாசிச ஆட்சியா? ஒன்றிய அரசின் மாணவர்களின் மீதான இத்தகைய கொடூரமான, அடாவடித்தனமான, காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு இந்த முறைகேடுக்கு பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்பதையும், இந்த போராட்ட களத்தில் நிற்கக்கூடிய மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நாங்கள் என்றும் உறுதுணையாக இருக்கிறோம் என்றும் உறுதியளிக்கிறோம். நன்றி, வணக்கம். ஜெய்பி.